மார்ச் 4 குரோதி வருடம் மாசி 20 செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 8:14 மணி வரை. அதன்பின் சஷ்டி திதி. அசுவினி நட்சத்திரம் காலை 8:57 மணி வரை. அதன்பின் பரணி நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் கன்னி. பொது சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் அவதார தினம். சூரிய உதயம் காலை 6:31 மணி. அஸ்தமனம் மாலை 6:21 மணி. சந்திர உதயம் காலை 9:47 மணி. அஸ்தமனம் இரவு 10:39 மணி. மேஷராசி அன்பர்களே, தெளிவாக செயல்பட வேண்டிய நாள். புதிய முயற்சிகளில் எச்சரிக்கை அவசியம். ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாகும். பணியாளர்களுக்கு வேலை பளு கூடும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். ரிஷபராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்படுவதால் வருமானம் அதிகரிக்கும். விருப்பம் நிறைவேறும். வரவு ஒரு பக்கம் வந்தாலும் மறுபக்கம் செலவு தயாராக இருக்கும். பிறரை அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் கூடுதல் லாபம் காண்பீர்கள். உறவினர் உதவியால் உங்கள் வேலை நடந்தேறும். எதிர்ப்பு விலகும். புதியவர்களிடம் உங்கள் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். தடைபட்ட வேலை நடந்தேறும். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள். கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். அலுவலகத்தில் வேலை பளு கூடும். திடீர் வேலையால் வெளியூர் பயணம் ஏற்படும். வியாபாரத்தில் உபரி வருமானம் ஏற்படும். வேலைக்காக முயற்சித்தோருக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். சிம்மராசி அன்பர்களே, யோகமான நாள். அலுவலகத்தில் இருந்த பிரச்சினை விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். பெரியோர் ஆதரவு கிடைக்கும். தடைபட்ட வேலைகள் தந்தை வழி உறவுகளால் நடந்தேறும். பெரிய மனிதரின் ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். வழிபாட்டில் பங்கேற்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். சந்திராஷ்டமம் தொடர்வதால் உங்கள் செயல்களில் பின்னடைவும் மறைமுக எதிர்ப்பும் உண்டாகும். வாகன பயணம் இயந்திர பணியில் எச்சரிக்கை அவசியம். உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்துச் செல்லுங்கள். துலாராசி அன்பர்களே, நினைப்பது நிறைவேறும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வெளியூர் பயணம் ஆதாயமளிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் விலகும். பாதியில் நின்ற வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். வருமானம் அதிகரிக்கும். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை சரி செய்வீர்கள். நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள். எதிர்பார்த்த வருமானம் வரும். வழக்கு சாதகமாகும். தனுசு ராசி அன்பர்களே, குலதெய்வ அருளால் முயற்சி வெற்றியாகும். வியாபாரம் விருத்தியாகும். வருமானம் கூடும். கடும் முயற்சிக்கு பின் வேலையில் வெற்றி காண்பீர்கள். கோபத்தை யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம். விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் தேடி வருவர். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சினை தீரும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ஆற்றல் வெளிப்படும். மனதில் இருந்த சங்கடம் விலகும். உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும். நிதானமாக செயல்படுவது அவசியம். வியாபாரம் முன்னேற்றமடையும். எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள். பணப்புழக்கம் கூடும். கும்பராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைப்பதை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த வேலைகளை முடிப்பீர்கள். பழைய முதலீட்டிலிருந்து எதிர்பார்த்த பணம் வரும். மனதில் உற்சாகம் தோன்றும்.
மீன ராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வருமானத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகள் விலகும். திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். பண விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம்.